ஹாய், ஹலோ. ஒரு சிம்பிளான ஒரு டிஃபன் ரெசிபி, உப்பு உருண்டை. அது வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு அழகு, அதாவது 1 கிளாஸ் ஆஃப், இந்த கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி நான் வந்துட்டு 2 hours தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதை ஊற வச்சு நல்லா தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கூடவே 2 தேங்காய் பத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அதிலே போட்டு ஒன்றும் பாதியமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. எவ்வளோக்குளோ தண்ணியாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு தண்ணியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து தோசை மாவு, இட்லி மாவு பதம் அதெல்லாம் கிடையாது. தண்ணியாக இருந்தால் நம்ம வந்துட்டு எண்ணெயில் கலர கெட்டி ஆகும். ஸோ அதனால் தண்ணியாக இருக்கிறது, அது மேக்ஸிமம் தண்ணியாக இருக்கிறது நல்லது. ஓகே. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள். இதான் தேவையான பொருட்கள். ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு வானலில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் சூடானனும் இது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சுக்கோங்க. சரிங்களா? கடுகு பொரிஞ்சதும் இந்த கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போது இதை நல்லா கலரி இந்த ஏரியும் நம்ம அதில் கலக்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தண்ணி அரைச்சிக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கட்டி ஆகாமல் கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். சரிங்களா? நல்லா கலரிட்டு இருந்தால் உப்பு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு பதம் வரும், கொழுக்கட்டை பதம். அது வரைக்கும் கலரணும் நல்லா. பாருங்கள், உப்புமா கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சுல. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டாக இருக்கிறப்ப நீங்கள் உருண்டை பிடிச்சி இட்லி பானையில் வேக வச்சு எடுக்கணும். சரிங்களா? இப்படி தண்ணி கொஞ்சம் கையில் தொட்டுட்டு கொஞ்சம் அரை சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் உருட்டி வச்சுடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சாச்சு. இதை இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுக்கணும். சரிங்களா? 10 நிமிஷம் வெந்தால் போதும். சரிங்களா? 15 minutes போல் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. உருண்டை எடுத்துட வேண்டியதுதான். சரிங்களா?